ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் குப்சாம் பேசுகிறேன். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு தெரியுதா? இப்போ ஆற்று ஓரம் வந்திருக்கேன். ஆற்று ஓரத்தில் ஒரு அற்புதமான ஒரு தாவரம் நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். இந்த மாதிரி தாவரம் நீங்கள் பார்த்துட்டு இது என்ன தாவரம் அப்படின்னு சொல்கிறீங்க கமெண்ட்டில். ஏன்னா இது அற்புதமான காயெல்லாம் காய்ச்சி தொங்குது பாருங்கள். கலர் கலராக இருக்கும் அந்த காய். இது நம்மளுக்கு நிறைய பேருக்கு, அதனால் இது இந்த விறகோட பஞ்சத்தெல்லாம் தீர்த்துதுன்னு சொல்லுவாங்க. இது சாதாரண தாவரம் இல்லைங்க. இது எவ்வளோ காய்ச்சலாக இருந்தாலும் அது மட்டும் வளரும். அருமையான ஒரு நல்ல தாவரம். எங்கே நீர் இருக்கோ எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்தும் வரும். இங்கே பாருங்கள், அதோட காய்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்கள். அதோட காய்கள்லாம் பார்க்குறதுக்கு சும்மா அழகாக இருக்கும். ஆடுகள்லாம் நல்லா, ஆடு மாடுலாம் நல்லா அருமையாக சாப்பிடுவாங்க அவங்க. இங்கே பாருங்கள் எப்படி தொங்குது பாருங்கள். மஞ்சள் கலரு, பச்சை கலரு, இதெல்லாம் பிஞ்சாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் காய்ந்து போன காய்கள். இதெல்லாம் இது என்ன காய்ன்னு தெரியுது உங்களுக்கு? பாருங்கள், மணி மணி மணியாக இருக்கும் பாருங்கள். இது பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமாக இருக்கும் அந்த தாவரம். இது என்ன தாவரம்னு சொல்ல முடியுமா நீங்கள் கமெண்ட்டில்? உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். இது இந்த தாவரத்தை நிறைய காலி பண்ணின்னு தான் வராங்க. ஆனால் இப்போ அது மீண்டும் மீண்டும் வந்துக்கினே இருக்குது. அப்படியே எனக்கு பின்னாடி பாருங்கள், அப்படியே சும்மா சவுக்க போஸ்ட்டை விட அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஒரு போஸ்ட்டும் பார்த்தீங்களா? இந்த தாவரத்தில் வர்ற அந்த கழி தான் இது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமான அப்படியே சும்மா சரடாக அப்படியே நீட்டாக போயிருக்கு பாருங்கள். சவுக்க வச்சா கூட அந்த அளவுக்கு கிளம்பாது. இதுக்கு எந்த ஒரு ஊட்டச்சத்தும் கொடுக்காத வளர்கிறது தான் இந்த தாவரம். நண்பர்களே, நம்ம சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப விறகு பஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு தான் இது ஆப்பிரிக்கா நாட்டிலேருந்து கொண்டாந்தாங்களாம் இந்த தாவரத்தை. என்ன தாவரம் தெரியுது பார்க்குறீங்களா? அப்படியே சும்மா ஒரு மரம் எப்படி பெருத்துருக்கு பாருங்கள். சைஸாக இருக்குது பாருங்கள். அப்படியே பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அற்புதமாக இருக்கும் அந்த மரத்தை பார்க்கும்போதே. என்ன ஒன்று, அதில் கொஞ்சம் முள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த தாவரம் ஏக்கர் கணக்கில் கூட இருக்குங்க நம்ம நாட்டில். இதுவும் எங்கே பாருங்கள், எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இப்போலாம் இதை கொஞ்சம் ஓரளவுக்கு வேலை பார்த்துட்டாங்க. நாங்களே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சோம். அது எப்படியோ அதுக்கெல்லாம் உரம் போட்ட மாதிரி அப்படியே சும்மா அருமையாக அற்புதமாக வளருது பாருங்கள். எங்கள் ஏரியாவில் எந்த பக்கம் திரும்பினாலும் இதே தான். நீ எந்த பக்கம் போய், இப்போ நான் ஒரு அரை மணி நேரமாக நான் நடந்து வந்துக்கினே இருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் அந்த தாவரம் இருக்குது பார்த்தீங்களா?